இடமே இல்லை, சொந்தமாக எனக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, கட்டாயமாக செவ்வாயோடைய ஆதிக்கத்தால் நம்முடைய கன்னிராசிக்காரங்க இடமோ அல்லது மனையோ வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு திருமண யோகம் கை கொடுப்போம். கட்டாயமாக தனித்திருந்தவர்கள் இணைந்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடில் மாற்றம் உண்டு. காதல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னாலே லவ் மேரேஜ் தான். அதிகமான கன்னிராசிக்காரங்க லவ் மேரேஜ் தான் முடிச்சிருக்காங்க. சில கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜில் அதிகமான அடி வாங்கியிருப்பாங்க. காதல் திருமணம் முடித்த பிறகு தாங்க என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை சந்தித்தேன். காதலனாக இருக்கும்போது காதலியாக இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தாலி கட்டின பிறவோ இல்லை கல்யாணம் முடித்த பிறவோ என் லைஃப்பில் மரண போராட்டத்தை சந்திக்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்கள் இருந்திருக்கும். ஸோ அது அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு புரிதலுடன் உண்மையான அன்புடன், அதாவது காதல் ஜோடிகளும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் திருமணம் முடித்த நம்மளுடைய கன்னிராசிக்காரங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்து. கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெருமாள் வழிபாடு பின்பற்றுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருமாளை வந்து அவங்க புதன்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் நம்மளுடைய சனி பகவானால் இருக்கின்ற, அதாவது சனி பகவான் கன்னிராசியை டைரெக்டாக பார்க்காரு. நம்ம எப்படி வந்து ரிஷபராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுமே தற்பெருமை கூடாது. இப்போ இவங்களுக்கு கிடைக்காத விஷயம் கிடச்சிரும். அப்போ கிடச்சப்பறம் என்னென்னா எல்லாட்டையும் கிடச்சிச்சு பார்த்தியா, நான் சொன்னேன் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியான்னு சொல்லி சொல்லவே கூடாது. இவங்க மனசுக்குள்ளே திருப்தி அடைஞ்சால் போதும். யார்கிட்டையும் சொல்லி வெளிக்காட்டினாங்கன்னா அது பீஸ் பண்ணிடும். நல்ல கரண்ட் இருக்கிற இடத்துல பீஸை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதனால் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு அதிகமாக யார்ட்டையும் சொல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும்.